இப்போ புதன் அப்படின்ற கிரகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம்னா, புதன்ற கிரகம் யார் யாருக்கு நல்லா 2, 4, 6, 10 அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு அந்த கிரகம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதை சார்ந்த தொழில், படிப்பு இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. புதன்ற கிரகம் 1, 3, 7, 11 அப்படின்ற கிரகம் யாருக்கு யாருக்கு ஆக்டிவேஷன் இருக்குதோ அவங்களுக்கு அந்த டைமில் திருமணம், உடல் சார்ந்த பிரச்சனை எதுவும் வராது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாமே கிரகத்தோட தசாபுத்திகள் வரும்போது அதோட செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். புதன்ற கிரகம் யார் யாருக்கு 5, 9 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு அந்த புதன்ற கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புதன் சார்ந்த தொழில் எதுவும் நம்ம செய்யாமல் இருந்தாவே போதும். முதல்ல கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்க போகுது, வழங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். புதன்ற கிரகம் யார் யாருக்கு 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டதோ அந்த புதன்ற கிரகம் அவங்களுக்கு பிரச்சனை, அசிங்கம், அவமானம்லாம் கொடுக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.